Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 5 Example 5.23 இந்த வீடியோல பார்க்கலாம். For the ellipse 4x square plus y square plus 24x minus 2y plus 25 equal to 0. Find the center, vertices and foci. Also prove that length of lattice rectum is 2. So சென்டர் கண்டுபிடிக்கணும், வெர்டிசஸ் ஓகே. லாஸ்ட் சம்ல என்னவோ அதே தான். ஆனால் அங்கே மேஜர் ஆக்சஸ் மைனர் ஆக்சஸோட லென்த் கேட்டிருந்தாங்க. இங்கே அதை கேட்காம லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து 2ன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுமா, சரியா? ஸோ சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. 4x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 24x மைனஸ் 2y ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 0. ஸோ எப்பவும் போல் எக்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ப்ளஸ் 24x அப்புறம் y ஸ்கொயர் மைனஸ் 2y ப்ளஸ் 21 அந்த சைடு கொண்டு போகணும். சரி, அடுத்த லைனில் எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 4 காமனாக வெளியே எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6 4s are 24. இதில் எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ y ஸ்கொயர் மைனஸ் 2y அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ் 21 அந்த சைட் போனால் மைனஸ் 21. இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6 டிவைடட் பை 2 2 3s are 3யோட ஸ்கொயர் ப்ளஸ் 1 மைனஸ் 1 இல்லையா? 4 into x square plus 6 into x plus 9 minus 9 plus y square minus 2y. y oda coefficient 2 divided by 2 cancel panna 1 square plus 1 minus 1 plus 1 minus 1 is equal to minus 21. இப்போ next இது 9 வெளியே எடுத்துடலாம். 4 into x square plus 6 into x plus 9 minus 9 இப்போ வெளியே கொண்டு போனால் அப்போ minus 36 plus இது மாற்றிடலாம். a minus a square minus 2 into a into b plus b square. இப்போ y minus 1 whole square is equal to minus 21 minus 1 inside போனால் plus 1 மாறிடும். அடுத்த லைனில் இதை simplify பண்ணிடலாம். a square plus 2 into a into b plus b square அப்போ x plus 3 whole square plus y minus 1 whole square is equal to minus 21 plus 1 minus 20 minus 36 answer போகும்போது plus 36 மாறிடும். 4 into x plus 3 whole square plus y minus 1 whole square is equal to 36ல 20 போனால் 16. equal to அப்புறம் 1 வரணும். ஸோ divided by 16 பண்ணலாம். 4 into x plus 3 whole square by 16 plus y minus 1 whole square by 16 is equal to 16 by 16 cancel பண்ணா 1. 4 1s are 4 4s are. So இது எப்படி இருக்கு? x plus 3 whole square by 4 plus y minus 1 whole square by 16 equal to 1. இப்போ b தான் a விட பெருசா இருக்கு. So parallel to y axis இல்லையா? எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் சென்டர் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இட் இஸ் அன் எலிப்ஸ் அப்படின்னு எழுதிடலாம். திஸ் இஸ் அன் எலிப்ஸ். சென்டர் ஹெச் கமா கே பிளஸ் 3 இருந்தால் மைனஸ் 3 மைனஸ் 1 இருந்தால் பிளஸ் 1. கரெக்டா? அடுத்தது மேஜர் ஆக்சிஸ் இஸ் parallel to y axis. இப்போ a ஸ்கொயர் வந்து 16 எடுத்துக்கணும் இல்லையா? அப்போ a ஓட வேல்யூ 4. அடுத்து b ஸ்கொயர் வந்து 4, b ஓட வேல்யூ 2. இது ரெண்டுமே a என்ன b என்ன கண்டுபிடிச்சிட்டோம். b வச்சுட்டு c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். c ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் minus b ஸ்கொயர். c ஸ்கொயர் is equal to 16, b ஸ்கொயர் வந்து 4. சைடில் எழுதுறேன். c square is equal to 12 இல்லையா? 16ல 4 போனால் 12. அப்போ c is equal to root of 12. c is equal to root 12 எப்படி எழுதலாம்? 4 3s are. இப்போ root 4 வந்து plus or minus 2 root 3ன்னு இருக்கும். a b c கண்டுபிடிச்சிட்டோம். இனி foci கண்டுபிடிச்சிடலாம், vertices கண்டுபிடிச்சிடலாம், சென்டர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் length of lattice rectum 2ன்னு ப்ரூஃப் பண்ணோம். a b c யோட வேல்யூ எழுதியிருக்கேன், சென்டரோட வேல்யூ எழுதியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது தேவைப்படும் இல்லையா? ஸோ இப்போ மேஜர் ஆக்சஸ் வந்து parallel to y ஆக்சஸ், அதனால ஃபோக்கை எப்படி மாறும்னா ஹெச் கமா கே பிளஸ் சி. லாஸ்ட் டைம் ஹெச் பிளஸ் சின்னு எழுதியிருப்போம். இப்போ வந்து மேஜர் ஆக்சஸ் மாறுறதுனால இதுவும் மாறிடும். ஹெச் கமா கே மைனஸ் சி. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹெச்சோட வேல்யூ -3, k ஓட வேல்யூ 1,
plus c 2 root 3 and h ஓட வேல்யூ minus 3 k வேல்யூ 1 minus 2 வரணும் அப்புறம் root 3 சரியா இப்போ இத புக்ல எப்படி எழுதிருப்பாங்கன்னா minus 3 2 root 3 plus 1 இந்த root வேல்யூ ஃப்ரண்ட்ல எழுதிருப்பாங்க நம்மள அப்படி எழுதிக்கலாம் minus 3 minus 2 root 3 plus 1 இப்போ 4k கண்டுபிடிச்சிட்டோம் இதே மாதிரி vertices கண்டுபிடிக்கலாம் vertices என்னன்னா h k plus a and h k minus a h ஓட வேல்யூ minus 3 k வேல்யூ 1 plus 4 and h ஓட வேல்யூ minus 3 k வேல்யூ 1 minus 4 plus 4 ஒன்று minus 4 ஒன்று இப்போ minus 3 5 and minus 3 1 minus 4 minus 3 தான் vertices கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது lattice rectum ஓட வேல்யூ length of lattice rectum இல்லையா length of lattice rectum இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா that is equal to 2 times of b square by a அப்போ 2 times of b ஓட வேல்யூ 2 அதுக்கு ஒரு ஸ்கொயர் a வேல்யூ 4 இப்போ 2 1s are 2 2s are 2 square 4 4 by 2 திருப்பி 2 1s are 2 2s are answer 2 இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் is equal to 2 வந்துருச்சு இல்லையா 2 units எழுதிடுங்க இதான் length of lattice rectum understand of the sum ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க எக்ஸாம்பிள் 5.24 இந்த வீடியோல பார்க்கலாம் find the equation of the hyperbola with vertices 0, plus or minus 4 and foci 0, plus or minus 6 so இந்த questionக்கு வந்து டயக்ராம் புக்லயே கொடுத்திருப்பாங்க இது வந்து சென்டர் vertices வந்து 0, 4 0, minus 4 அதே மாதிரி foci-யும் 0, 6 0, minus 6 transverse axis வந்து y axisல தான் வருது சரிங்களா இப்போ சொல்யூஷன்ல given எல்லாம் எழுதிக்கலாம் vertices 0, plus or minus 4 அடுத்து foci 0, plus or minus 6 and the transverse axis என்னன்னு எழுதிக்கலாம் transverse axis is y axis இல்லையா so இந்த டயக்ராம்ல இருந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னா a டாஷ்க்கு நடுவுல தான் சென்டர் இருக்கு 0, 0 origin இருக்கு கரெக்ட்டா அப்ப இங்க இருந்து இங்க டிஸ்டன்ஸ் a ன்னு எடுத்தோம்னா ஆரிஜின்ல இருந்து a டாஷ்க்கும் a தான் அப்ப இது ரெண்டத்தோட டிஸ்டன்ஸ் நான் 2 times of a ன்னு எடுத்துக்கலாமா a dash is equal to 2 times of a dash ஓட பாயிண்ட் பாருங்க 0, plus or minus 4 so already நான் சொல்லிருக்கேன் 0, plus or minus 4 னா எப்படி எழுதிக்கலாம்னா 0, 4 இன்னொன்னு 0, minus 4 x axis 0 இருக்கு y axisல மட்டும் வேல்யூ இருக்குன்னா இத ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாலே போதும் 4 plus 4 8 distance formulaல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது அப்படிதான் வரும் அப்புறம் ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆயிட்டு பேலன்ஸ் 8 தான் வரும் இல்லையா ஆல்ரெடி இத வந்து நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டோம் so 2a is equal to 8 இல்லையா இது ரெண்டத்தோட டிஸ்டன்ஸ் அப்ப a ஓட வேல்யூ 8 by 2 which is equal to 4 இப்போ நெக்ஸ்ட் foci பாருங்க 0 ல இருந்து s அத நான் c ன்னு எடுத்துக்கிறேன்னா சேம் இந்த 0 ல இருந்து இந்த s டாஷ்க்கும் c தான டிஸ்டன்ஸ் இப்போ எப்படி வெர்டிசஸ்க்கு பண்ணோமோ அதே மாதிரி foci-க்கும் பண்ண போறோம் s dash is equal to 2 times of c which is equal to இங்க 6 இருக்கு அப்ப 6 plus 6 12 அப்ப c is equal to 12 by 2 2 1s are 2 6 are 12 இப்போ a வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் c ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ b வேல்யூ கண்டுபிடிக்கலாம் b வேல்யூ ஹைப்பர்போலால क्वेश्चनலயே அவங்களே கொடுத்துட்டாங்க இப்போ b square is equal to c square minus a square b square is equal to c square அப்ப 6 square a square 4 square 36 minus 16 which is equal to 20 இப்போ b square வந்து 20 ன்னு எடுத்துக்கலாம் and a square கண்டுபிடிச்சிரணும் இல்லையா a square 4 4s are 16 இப்போ இது ரெண்டும் வச்சிட்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் நமக்கு ஈக்குவேஷன் தானே கேட்டிருக்காங்க ஃபைண்ட் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க சோ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் டிரான்ஸ்வர்சல் வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ்னால ஃபர்ஸ்ட் y ஸ்கொயர் எழுதிக்கலாம் y ஸ்கொயர் by a ஸ்கொயர் minus x ஸ்கொயர் by b ஸ்கொயர் is equal to 1 இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க
y square by a square கண்டுபிடிச்சிட்டோம் 16 minus x square by b square என்னது இது 20 இல்லையா b square வந்து 20 which is equal to 1 அவ்வளவுதான் நம்ம sum equation ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த question பார்க்கலாம் next question பாருங்க find the vertices foci for the hyperbola so ஒரு hyperbola கொடுத்துட்டாங்க அதோட vertices என்ன foci என்ன நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்யூஷன்ல given எழுதிக்கலாம் 9x square minus 16y square is equal to 144 இப்போ இத வந்து நம்ம ஹைப்பர்போலாவோட ஸ்டாண்டர்ட் ஃபார்மா மாத்தணும் அப்ப equal to 1 ன்னு வரணும் so divided by 144 பண்ணலாம் இப்போ 9x square divided by 144 minus 16y square divided by 144 that is equal to 144 by 144 இது ரெண்டும் கேன்சல் பண்ணா 1 9 16s are 16 9s are கரெக்ட்டா இருக்கும் so x square by 16 minus y square by 9 is equal to 1 so standard form கண்டுபிடிச்சிட்டோம் and transverse axis வந்து along x இதுதான் பெருசா இருக்கு இல்லையா a square தான் greater so வந்து எழுதிக்கலாம் transverse axis is x axis இப்போ நம்ம vertices கண்டுபிடிக்கலாம் vertices a, 0 இன்னொன்னு minus a, 0 இங்க a ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இது வந்து a square வேல்யூ 16 அப்ப a வேல்யூ 4 இப்போ டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க 4, 0 and minus 4, 0 vertices கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது foci a, 0 இன்னொன்னு and minus a, 0 இப்போ a வேல்யூ தெரியும் ஆனா e வேல்யூ தெரியாது e வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு b square is equal to a square into e square minus 1 ஃபார்முலா எடுத்துக்க போறோம் சரிங்களா இது எல்லாமே ஹைப்பர்போலாவோட இன்ட்ரோடக்ஷன்ல இருக்கு சரிங்களா சோ அத வச்சு தான் நம்ம எல்லாமே செய்றோம் b ஸ்கொயர்ன்றது 9 a ஸ்கொயர் 16 e ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம் minus 1 அப்ப 9 divided by 16 is equal to e square minus 1 minus 1 inside கொண்டு வந்துடலாம் 9 by 16 minus 1 inside வந்தா plus 1 is equal to e square LCM எடுங்க 16 1 16 plus 9 இப்போ 9 plus 16 by 16 is equal to e square 25 by 16 is equal to e square அப்ப 5 by 4 தான் e ஓட வேல்யூ கரெக்ட்டா 5 by 4 வந்து e ஓட வேல்யூ இப்போ நம்ம வந்து ae கண்டுபிடிக்கணும் ae எப்படி கண்டுபிடிக்கிறது a ஓட வேல்யூ 4 இங்க தான் கண்டுபிடிச்சோம் e ஓட வேல்யூ 5 by 4 4 கேன்சல் ஆயிடும் அப்ப a ஓட வேல்யூ 5 4k கண்டுபிடிக்கணுமா 4k வேல்யூ plus 1 minus 1 அப்ப 5, 0 and minus 5, 0 ன்னு எழுதிட்டா போதும் சோ ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த வெர்டிசஸ் தான் என்ன foci என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கணும் எலிப்ஸுக்கும் ஹைப்பர்போலாக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதுல என்னென்ன சேஞ்சஸ் வருது இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சின்னதா நோட் போட்டு எழுதிட்டோம் அப்படின்னு வைங்களா அப்பப்ப படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க Thank you so much for watching